கண்ணன் இப்போது நடைபயில தொடங்குகிறான். மெல்ல மெல்ல அல்லித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் நடக்க தொடங்குகிறான். தளர் நடை. நடை அப்படின்னா நம்மை போல நடப்பது. தளர் நடைனா கொஞ்சம் குழந்தைக்கே ஏற்றபடி அந்த தடுமாற்றத்தோடு அப்படி பிடிச்சுண்டு தடுமாறி நடக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட தளர் நடை கண்ணன் நடக்க தயாராகி விட்டான். இப்போ பெரியாழ்வார் யசோதை கண் முன்னே ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறாள். என்ன காட்சினா, கண்ணனுடைய நடைக்கு இந்த காட்சி தான் உவமை, எக்ஸாம்பிள். ஒரு பெரிய யானை இருக்கு, மதம் கொண்ட யானை. அந்த யானைய சங்கிலி போட்டு ஒரு தூணோட கட்டி போட்டுடுறோம். ஆனா எத்தனை சங்கிலி போட்டு கட்டி போட்டாலும் யானை மதம் கொண்டு நடந்து வெளியில வரணும்னு முடிவெடுத்துருத்துனா சங்கிலியோ தூணோ நம் கட்டோ யானையை கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? அந்த யானை என்ன பண்ணித்தான், அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு, தூணோடு கட்டப்பட்ட யானை, இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட யானை சங்கிலியை அறுத்து கொண்டு அந்த சங்கிலி அப்படியே காலிலே கட்டப்பட்ட நிலையில் சங்கிலியை இழுத்துண்டே வரலாம். அந்த சங்கிலியை காலில் இழுத்து கொண்டே யானை வரும்போது சங்கிலி சத்தமும் சேர்ந்து ஒலிக்கும் அல்லவா? சலார் பிலார், சலார் பிலார். அது எதோட சத்தம்னா, யானை காலிலே கட்டப்பட்ட அந்த சங்கிலி. இது நடக்க 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 சங்கிலி தரையோடு உரச 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 சலார் பிலார், சலார் பிலார் அப்படின்னு சங்கிலி ஒலியோட யானை நடந்து வருமா. அந்த யானை நடந்தா எப்படி இருக்குமோ அது போலத்தான் கண்ணன் நடக்கிறான். யானை நடந்து வந்தா மணி ஓசையும் சேர்ந்து கேட்குமே. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணன் நடந்து வரான்னா இடுப்புல இருந்து வரக்கூடிய அந்த சத்தம் இருக்கே, அந்த அரஞ்ஞான் கயிறுல கட்டப்பட்ட மணிகளின் சத்தம் பறை கரங்க முரசு வாசிப்பது போல உலகத்துக்கே கேட்கும். இத்தனையோடும் அந்த மூன்றாவது சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம், அது நாமே புரிஞ்சுக்கணும். யானைக்கு 3 இடத்துல மதநீர் பொங்கி வருவது போல கண்ணபிரானுக்கும் திருவாயிலேந்து 2 கண்ணத்துல மதநீர் பொங்கி வந்திருக்கு. இடுப்பிலும் அவனுடைய அமுதமயமான நீர் நிறைஞ்சிருக்கு. சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை தானே. அப்படி மதநீரும் பொங்கி வருது. மணி இடுப்புல ஆடணுமா, மணியும் ஆடின்னு இருக்கு. திருவடியில சலார் பிலார்னு சங்கிலி ஓசை கேட்கணுமா, இங்க சலங்கை ஒலி கேட்கறது. இத்தனையோடும் கிருஷ்ணா, இந்த காட்சியை நாங்கள் காண விரும்புகிறோம். தூணோடு கட்டப்பட்ட யானை சங்கிலியை அறுத்து உடைத்து கொண்டு அந்த சங்கிலி ஓசை கேட்க, முதுகில் உள்ள அந்த மணிகள் எல்லாம் அசைய, மதநீரோடு வந்தா எப்படி இருக்குமோ அது போல் திருவடிகளிலே சலங்கை, இடுப்பிலே பொன்மணி, உன்னுடைய 3 இடங்களிலே மதநீர் போன்ற அமுத நீர். இத்தோடு தடந்தாள் இணை கொண்டு சார்ங்க பாணி தளர் நடை நடவானோ. நாங்க அத்தனை பேரும் கிருஷ்ணா எங்களை நோக்கி நீ நடந்து வரணும்டா, கண்ணா வாடா, கண்ணே வாடா, கண்மணி வாடான்னு அழைத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை நோக்கி நடந்து வாடா, எங்களை நோக்கி நடந்து வா.